உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரண்மனை 4 உங்க முன்னாடி பிரசன்ட் பண்றதுல ஐ திங்க் சில நேரத்தில் வந்து வேர்ட்ஸ் ஃபெயில்யூர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயம் தான் இன்னைக்கு. அரண்மனை ஆரம்பிக்கும் போது ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமா அமையும், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அரண்மனை 4 வர வரைக்கும் இருக்கணும் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும், there's only one man and that is Mr. Sundar C. அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், இன்னும் எப்படி என்டர்டெய்னிங் இருக்க முடியும். இட்ஸ் நாட் an easy job. ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருடம் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். as a director I know it's definitely not an easy job. ஒவ்வொரு படத்துலையும் என்ன பண்ண முடியும், இது ப்ரீவியஸ் படத்தோட பெட்டரா இருக்கணும். And I think I have literally seen him working really hard and that excites him a lot. அதுக்கு காரணம் வந்து எங்க வீட்ல இருக்கிற ரெண்டு குழந்தைங்க, they both are horror genre fans. So I think இது வந்து it goes from home. and நாங்க அரண்மனை 1லயே பார்த்துட்டோம். வரும்போது எப்படி தியேட்டர்ல வந்து நைட் ஷோக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தியேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைம்ல எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னன்னாங்க, சார் தியேட்டர்ல மல்லிப்பூ வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ். ஏன்னா ஃபேமிலியா தியேட்டருக்கு வந்து அரண்மனை பார்க்கறதுக்கு வந்தாங்க. பட் தென் தட் கோஸ் வித் ஆல் ஆஃப் சுந்தர் சார் படம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லணும்னா நிச்சயமாக எங்களுடைய பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் சார், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய குத்துவிளக்கு லக்ஷ்மிமா, அதுக்கப்புறம் அருண் தம்பிக்கு அண்ட் ஆல் ஆஃப் தெம் அண்ட் மெயின்லி ஏசி சண்முகம் சார். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்ல சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சப்போர்ட் அவரது இருக்கு. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் மை என்டையர் டீம். ஏன்னா அவனி டெலிமீடியால என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் நான் திட்டினாலும் எல்லாரும் வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு அவனி டெலிமீடியா அவனி சினிமேக்ஸ் சொல்லும் போது, எங்க ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி அவனி சொல்லும் போது we all work like one family. and every technician, director மட்டுமல்ல, producers மட்டுமல்ல, எங்க வந்து cameraman or editing or choreography or stunt choreography எல்லாமே மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கிற எங்களுடைய லாஸ்ட் ஒர்க்கர் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புறேன். பட் திஸ் மூவி ஹேஸ் அ டிஃபரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர். அண்ட் அதுக்கு காரணம் வந்து we have two most beautiful women, Rashi Khanna and Tamanna, and the way they have worked hard. சில நேரத்தில் சொல்லுவாங்க girls don't get along, they have ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியாது, எப்பவுமே ப்ராப்ளம் இருக்கும். and we have been very lucky that Rashi and Tamanna absolutely ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம கண்டினியூஸா, நீங்க பாத்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸா சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ராஷி கண்டினியூஸா எங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அப்சல்யூட்லி ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் யோகி பாபு சார் இருக்கட்டும், எல்லாரும் எவ்ரி ஒன், ஐ திங்க் இட்ஸ் கிரேட். சர்லாமா ஃப்ரம் டே ஒன் ஷி இஸ் பீன் வித் அஸ். அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தோடைய இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி, எங்க வீட்டுல இருக்கிற தம்பி. பசங்க எங்க பேச்சு கேட்கலனாலும் ஆதினாக்க மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விழா நாயகன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும். ஒரு RR இந்த மாதிரி படத்துக்கு RR எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து ஆதி கேட்கவே வேண்டாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு RR கொடுத்திருக்கிறாரு. அபார்ட் ஃப்ரம் வெரி கேட்சி மியூசிக். அண்ட் எங்க கேமராமேன் கிச்சா சார், சுந்தர் சருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்க ஸ்கிரீன்ல தர முடியும், அது கிச்சா சார் கண்டினியூஸ்லி எங்க கூட இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன்டு ரியாலிட்டி. அண்ட் உங்களை அனைவருக்கும் மறுபடியும் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் சார் who has worked really hard. ஒவ்வொரு படத்தையும் சார் கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கினாலும் பொன்ராஜ் சார் will give him what he wants. எங்க ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரும், மணி இருக்கட்டும் அண்ட் விஜயன் சார் இருக்கட்டும், இல்ல வெங்கட் இருக்காரு, விச்சுனா இருக்காரு, எவ்ரி ஒன். ஸோ ஐ திங்க் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இங்க வந்திருக்கீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக, நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நான் சொல்வேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ எம் அப்சல்யூட்லி ஹம்பிள் அண்ட்
again, words fail me at times. This is one moment. But once again, a huge thank you for my, huge thank you to my husband. ஏன்னா அவர் இருக்கிறதுனால நாங்க வந்து அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நான் வந்து சேத்துல கால் வச்சதா நீங்க வந்து ஊரெல்லாம் சுத்த முடியும். So keeping us happy and keeping the family together. Thank you very much. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நடிக்க வந்து ஒரு 10-12 வருஷம் கழிச்சு தான் சார் கூட வேலை பார்க்குற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவரோட படங்களை பார்க்கும்போது யோசிப்போம், நம்மளுக்கு இதில் கேரக்டர் இல்லாமல் இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா நடிகர்களுக்கப்புறம் அந்த யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த படத்தை கூப்பிடும்போது இட் வாஸ் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹிம். அடுத்தது நான் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் பொறுத்தவரை சொல்லுவாங்க, நல்ல வேலை தெரிஞ்ச டேரக்டர்கிட்ட வேலை செய்கிறது வந்து இட்ஸ் ப்ளஷர், இட்ஸ் ஃபன், எந்த விதமான ஸ்ட்ரெயினுமே இருக்காது. ஸோ கிளியர் என்ன எடுக்கணுங்கிறதுல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய சீக்வன்ஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் கூட நம்மளுக்கு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல டேரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் பிளெஸிங். அண்ட் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் இந்த படத்தில் வந்து சார் கூட ஜாயின் பண்ணது. ஃபார்ச்சுனேட்டாக இந்த படத்தில் வந்து நான் தேவைப்பட சந்தர்ப்பம் அதனால சாகலை. ஸோ மேபி உங்களோட அடுத்த வரும்போது ஐ ஸ்டில் பி பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ் டு சுந்தர் சி சார். It's a honor and pleasure working with you. Thanks for making me a part of your film. Thank you. Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாகவே சுந்தர் சி சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு அப்பா அண்ணன் ஒரு குரு மாதிரி ஒரு ஃபீல் வரும். லைக் சார் சொன்ன மாதிரி தான், ரொம்ப தெளிவு. அந்த மாதிரி இருந்துட்டா எங்கள் ஆர்டிஸ்ட் வந்து வேலையே இருக்காது. என்ன தேவைன்னு சொல்லிடுவாரு, அதே மாதிரி தேவையில்லாத ஷார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் அதை தவிர்த்து அவர் கூட பர்சனலாக உட்காரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அது எனக்கு லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி நிறைய உதவுன்னு நான் நம்புறேன். அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு பி பார்ட் ஆஃப் சச் அ பிக் டீம். அண்ட் அரண்மனை all to be part of that celebration. I'm very happy again, and thanks for giving me this opportunity, sir. Like very happy to be part of it, and thank you all. I hope you love the movie, and thank you once again. Thank you. Thank you. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. So much, wishing you the best. இன்னைக்கு நம்ம வந்தது இதுக்காக தான், படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு. இது வரைக்கும் அரண்மனை 4ல எதுவுமே வந்து புதுசாக ரிலீஸ் ஆகலை. நம்ம எல்லாரும் ஆவலாக வந்து என்ன மாதிரி படமாக இந்த படம் இந்த ஃப்ரான்ச்சைசி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அகேன் ரிக்வெஸ்டிங் ஆல் த வீடியோ கேமராமேன், ப்ளீஸ் டர்ன் ஆஃப் யுவர் கேமராஸ். இது வந்து நமக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகிற ஒரு கான்டென்ட். அண்ட் ஓவர் டு த வேர்ல்ட் ஆஃப் அரண்மனை. அண்ட்